போராடுவோம் 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 மோடி அரசே போராடுவோம் மோடி அரசே போராடுவோம் தொழிலாளர் உரிமை சட்டங்களை நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் அரசை கண்டித்து சிபிஐயும் சிபிஎம்மும் விசிகாவும் ஒன்றிணைந்து நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு மோடி அரசு வாபஸ் வாங்கு பொருளாதார விரோத போக்கு சட்டங்களை திரும்ப பெற 100 ஆண்டில் போராடி பெற்றிட்ட சட்டங்களை நசுக்காதே சீரை சென்று போராடி பெற்றிட்ட சட்டங்களை காலில் போட்டு விதிக்காதே ஒன்றிய அரசு எச்சரிக்கை வாபஸ் வாங்கு தொழிலாளர் சட்டத்தை வாக்க சட்டத்தை வாபஸ் வாங்கு அஞ்ச மாட்டோம் கெஞ்ச மாட்டோம் உரிமைகளை பாதுகாக்க தூக்கு மேலே ஏற தயார் எங்களையாலும் மோடியே எச்சரிக்கை செய்கிறோம் வெல்லட்டும் உழைக்கும் மக்கள் நலன் காக்க தொழிலாளர் உரிமை காக்க நடு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சிபிஐயும் சிபிஎம்மும் விசிகாவும் இணைந்து நடத்தும் மகத்தான ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு தொடர் எதிர்ப்புகளையும் கவனத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத போக்கோடு தொழிலாளர் விரோத போக்கோடு அரசு கொண்டு வந்த 4 தொகுப்பு சட்டங்களும் கடந்த நவம்பர் 21 முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019 முதல் 20-21 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக ஏற்கனவே இருந்த 44 தொழிலாளர் நலச் சட்டங்களில் 29 சட்டங்களை 4 தொகுப்பு சட்டங்களாக மாற்றி அவற்றை நடைமுறைப்படுத்த முன்வந்தபோது இந்தியா முழுவதிலும் இருக்கிற இடதுசாரி இயக்கங்களும் தொழிற்சங்கங்களும் ஜனநாயக சக்திகளும் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். மக்களுடைய எதிர்ப்பு குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படாமல் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக 100 ஆண்டு காலமாக தொழிலாளர் வர்க்கம் போராடி பெற்ற உரிமைகளை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையிலேயே இன்று ஒன்றிய அரசு இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த தொழிலாளர் நல தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து தமிழக அரசு ஒரு சட்டப்பேரவை தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையிலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். மிக குறிப்பாக தொழிற்சங்க உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்க உரிமைக்கான வரையறைகளை மாற்றம் செய்வதன் மூலமாக சற்றேறக்குறைய 25,000 கோடி 25 கோடி தொழிலாளர்கள் தொழிற்சங்க உரிமையிலிருந்து விலக்கக்கூடிய வகையில் இன்று புதிய வரையறைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தர தொழில்தன்மை என்பதே முற்று முழுவதுமாக மாற்றப்பட்டு ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற பெயரில் நவீன கொத்தடிமை முறை இன்று புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பல்வேறு வடிவங்களில் தொழிலாளர்கள் இதுகாரும் போராடி பெற்ற உரிமைகளை பின்னோக்கி தள்ளுகிற வகையில் காலில் போட்டு மிதிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த 4 தொகுப்பு சட்டங்களை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும் தமிழக அரசு பேரவையில் இதற்கென ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தும் இடதுசாரி இயக்கங்கள் ஆளக்கூடிய கேரளா போன்ற மாநிலங்களிலே இந்த தொகுப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என அறிவித்துள்ளதைப் போல தமிழக அரசும் அத்தகைய துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்று
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல் ஆகிய அமைப்புகளுடைய ஒருங்கிணைப்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லும்.